ரிஷபராசி அன்பருக்கான சித்திரை மாத பலன்கள். இந்த சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா 14/4/2025 14/5/2025 வரையான சித்திரை மாத பொது பலன்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. 14/4/25 சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு விஸ்வாசு தமிழ் வருடம் பிறக்கிறது. சித்திரை 1ஆம் தேதி சிறப்பாக ஒரு வருஷப்பிறப்போடு நம்ம ஆரம்பிக்கிறோம். சித்திரை 13ஆம் தேதி பார்த்திங்கன்னா 26/4/2025 ராகு பகவான் வந்து கும்பராசிக்கு பயிற்சி அளிக்கின்றார். கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி அளிக்கின்றார். ராகு கேது பயிற்சி வாக்கிய பஞ்சாக முறைகள் நடக்குது இந்த சித்திரை மாதத்தில். சித்திரை 17ஆம் தேதி 30/4/2025 பார்த்திங்கன்னா புதன் பகவான் மேஷ ராசிக்கு பயிற்சி அளிக்கின்றார். சித்திரை 28ஆம் தேதி 11/5/2025 குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி அளிக்கின்றார். குரு பயிற்சி இந்த விஸ்வாச தமிழ் விஷயத்தில் சித்திரை மாதம் முதலே குரு பயிற்சி நடக்குது. உங்களுக்கு இந்த ரிஷப ராசியில் பார்த்தா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், ரோஹிணி நட்சத்திரத்துடைய 4 பாதங்கள், மிருகசு நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் வரையான ரிஷபராசி என்பதற்கான சித்திரை மாத பலன் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பொதுவாக உங்களுக்கு பார்த்தா அந்த ஜென்ம ராசியில் உங்களுக்கு குரு பகவான் இருக்கார். இந்த ஜென்ம ராசியை குருபகவானை செஞ்சுக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் சக்திக்கு மீறிய செலவினங்கள்லாம் வரும். 10 ரூபா தான் 100 ரூபா செலவு வரும். அந்தளவுக்கு ஒரு செலவினம் அதிகக்கூடிய காலகட்டமாக அமைய போதுங்களுக்கு கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலையம் ஏற்பட போதுங்களுக்கு. உறவினிடையே கொஞ்சம் ஒரு ஒற்றுமை குறைந்து கொஞ்சம் மனசாபங்கள் ஏற்படக்கூடிய நிலையம் ஏற்பட போதுங்களுக்கு. அதே மாதிரி விரயஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதால அதிக செலவுகளும் இந்த உஷ்ண சம்பந்தமான நோய்களும் உபாதைகளும் ஏற்படுகிற காலகட்டம் ஆகுது. அதனால் மருத்துவ செலவும் கொஞ்சம் இருக்கும், கவனமாக இருங்க. கணவன் மனைவியே கொஞ்சம் பரஸ்பரமான அந்யோகம்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் மனசாமல் ஏற்பட போது உங்களுக்கு. திருமண முயற்சியெலாம் கொஞ்சம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் தடை தாமதம் ஏற்பட போது உங்களுக்கு. அதே மாதிரி அவசரப்பட்ட முடிவு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் தவறான வரனை நீங்கள் நிச்சயம் பண்ணக்கூடிய வாய்ப்புங்கிறது கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்கள் அல்லது பிள்ளைகள்லாம் கொஞ்சம் இந்த வேலை வாய்ப்பு சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளலாம். அவங்க பூர்வ புண்ணிய சாந்த் வந்து மோட்சக்கார கேது பகவான் இருக்கார். அந்த கேதுவாக இருக்கிறதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் திருத்தலங்களுக்கெல்லாம் போய் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு. ஒரு சிலருக்கு கொஞ்சம் சொந்த வீடுலாம் கட்டுவதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது அவ்வளோ வாய்ப்பு உள்ளவங்க கொஞ்சம் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த உத்தியோக பலன் இருக்கக்கூடியவங்களை பார்த்தா உங்களுக்கு இந்த தொழில் சார்ந்து வந்து சனி பகவான் ஆட்சி பலம் இருக்கார் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அலுவலக பணியில் கொஞ்சம் பணிச்சுமை உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு. அதே போல் ஊதிய உயரம் கொஞ்சம் பதவி உயரம் கிடைக்கும். பணிச்சுமைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஊதிய உயரம் பணிச்சுமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பதவி உயரம் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. சனி பகவான் உங்களுக்கு வந்து இருக்கார் உங்களுக்கு. அந்த சனி பகவானுக்கு பார்த்தவங்களுக்கு மேஷராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. சக ஊழியெலாம் உங்களுக்கு நல்லா ஒரு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் புதிய வேலைக்கான ஒரு முயற்சி யாராக பண்ணால் அந்த முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல நல்ல வேலை கிடைத்த வாய்ப்பெலாம் பிரகாசமாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வேலை அமைய போகுது. முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்கு ஆர்வம் உள்ள அன்புகளும் இந்த மாதத்துக்கான முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டு பயணமும் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அமையுது உங்களுக்கு. எல்லா வருஷம் ஒரு வெற்றி கிட்டக்கூடிய ஒரு மாதம் அமையுது. கொஞ்சம் செலவுகள் இருக்கும், கொஞ்சம் அதை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நபராக இருக்கீங்க இந்த ரிஷபராசி நண்பர்கள். சித்திரை மாதத்தில் உங்களுக்கு இந்த தொழில் சார்ந்த விஷயங்களை பார்த்தா அனுபவம் உங்களுக்கு சந்தைகளில் கொஞ்சம் போட்டிலாம் கடுமையாக இருக்கும். உங்களுடைய போட்டி உங்கள் சந்தைகளில் உங்கள் பொருளுக்கு போட்டி இருக்கும். அந்த போட்டியை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கிறீங்க. அதுக்கு ஒரு தைரியம் திறமை இருக்குது, கண்டிப்பாக உங்களை சமாளிக்க முடியும். உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்று தரக்கூடிய ஒரு சரி பகவான் ராகு உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு வியாபார சம்பந்தமான விற்பனை சம்பந்தமான வெளியூர் பயணங்களை உங்களுக்கு கொடுப்பார். இந்த வெளியூர் பயணத்தை புது ஆர்டர் எடுத்து உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் கண்டிப்பாக பெருக்கிக் கொள்ள போகிறீங்க. நீங்கள் இந்த ஏற்றுமதி இறக்குமதி துணைக்கும் ஒரு புது ஆர்டர் கிடைக்க போகுது. கொஞ்சம் முயற்சி எடுத்தாலே எல்லாத்தையும் உங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு. அதனால் நீங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு முன்னெச்சரிக்கை அடைய போகிறீங்க. நீங்கள் உற்சாகம் எடுப்பது சந்தோஷமாக உங்களுடைய வருமானத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ள போகிறீங்க. ஏதாவது யார்கிட்ட நீங்கள் எதாவது நிதியத்தை நீங்கள் லோன் எதாவது கேட்டால் லோன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. புதிய முதலீடெல்லாம் கொஞ்சம் அளவோடு செய்வீங்க. என்ன தான் வருமானம் வந்தாலும் கொஞ்சம் முதலீடு செய்கின்ற போது கவனமாக முதலீடு பண்ணுங்கள். மொத்தமாக ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு
கஷ்டப்படக்கூடாது, கஷ்டம் வராது. நல்லா படிப்படியாக முடிவு செய்வது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு பொதுவாக மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கல்வித்துறையெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு சுகபலம் பெற்று திகழ்கிறாங்க. அதனால் உங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு மனதுக்கு ஒரு ஆழமாக புரிதல் ஏற்படுத்தக்கூடியது நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த போட்டிகளை போகிறவங்க நல்லா கொஞ்சம் வெற்றி பெறுவாங்க. அதே சமயத்தில் உயர்கல்விக்கு ஏதாவது பண உதவி அந்த பண உதவியும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மாணவர்களுக்கு அமைது. கல்வியில் எந்த தடையும் இல்லாமல் உயர்கல்வி செல்லக்கூடிய ஒரு நிலையில் மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக ரிஷபம் இந்த சித்திரை மாதம் அமைகிறது. உங்களுக்கு விவசாய அன்புக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்காரருக்கு கொஞ்சம் விவசாயம் சம்மந்தப்பட்டிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அனுகூலமாக திகழ்கிறாங்க. அதனால் உங்களுடைய விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும். அதே மாதிரி பயிர் போயிடுவோம். அந்த பயிருக்கேற்ற தண்ணிலாம் இருந்தால் கொஞ்சம் பார்த்துட்டு செய்யுங்க. நீங்கள் வெயிலால் கொஞ்சம் பயிர்கள்லாம் பாதிக்கப்படலாம், கொஞ்சம் கவனம் பாருங்கள். தண்ணி வசதி தான் பார்த்துட்டு செஞ்சாலே உங்களுக்கு உங்களுடைய விவசாயத்தில் நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதே மாதிரி இந்த கால்நடை சம்பந்த விஷயங்களில் நல்ல ஒரு அபிவிருத்தி அடைப்போது. உங்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான இடுபொருள் உரம் யூரியா அதெல்லாம் தட்டுத்தடுமாறு இல்லாமல் கிடைக்க போகுது. தடை இல்லாமல் கிடைக்கிறது தான் உங்களுடைய விவசாயம் நல்லா செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பழைய கடையை அடைப்பதற்கான ஒரு வழியெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிறக்க போகுது. இந்த விவசாய அன்புகளுக்கு இந்த சித்திரை மாதத்தில் பொதுவாக பெண்மணிக்கு பார்த்தா சித்திரை 27ஆம் வரை உங்களுக்கு குரு பகவான் எந்த சப்போர்ட்டும் கிடையாது. உங்களுக்கு குரு பேச்சுக்காக சிறப்பாக இருக்கிற உங்களுக்கு அதே மாதிரி மற்ற கடையில் உங்களுக்கு நல்லா இருக்கிறதால உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து போவதுக்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல பெண்மணி கொஞ்சம் கிரகங்களின் சாதமாக தான் ஒரு எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு அலுவலகத்தில் கொஞ்சம் என்ன சூழ்நிலை அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். தற்காலிக தசாபத்திலாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு சிறு ஊதிய உயரும் பதவி உயரும் கிடைக்கிற வாய்ப்புலாங்கிறது. உங்களுக்கு மனமாகக்கூடிய பெண்களுக்கு திருமணம் ஏற்பாடுகள்லாம் சிறப்பாக முடிஞ்சு வரன் அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைது. சில பேர் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். காலதாமதம் இந்த சித்திரை மாதத்தில் அடுத்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பெண்களுக்கு பொதுவாக அமையுது. உங்களுக்கு இதை பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜீவனஸ்தானத்தில் வந்து கொஞ்சம் சனி ராகம் இருக்கார். அதனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணி சரீரத்தில் உங்கள் பணியில் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி உங்கள் எந்த பணியும் ஒப்படைக்காதீங்க. நீங்கள் இருந்து அந்த பணியை முடிச்சுட்டு போவது சிறப்பு. உங்களுக்கு உங்களுடைய மேலே அதிகாரிட்ட கொஞ்சம் தேவையற்ற வாக்குவாதங்களை வச்சுக்காதீங்க, தேவையற்ற பேச்சுக்களை வச்சுக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக பேச்சில் இருக்கவங்களுக்கு விரயஸ்தானத்தை சூரிய பகவான் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அதை கொஞ்சம் விலகுவது நல்லது. உங்களுக்கு உடல் சரும சம்பந்தம் உடல் உஷ்ண சம்பந்தம் உபதனம் ஏற்படுவது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சிறு சிறு உடல் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அப்படியே சரியான ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி உடைய பரிகாரம்னு பார்த்திங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு மாலையில் சனிக்கிழமையில் எள்விளக்கு போடுங்க. அதுவே உங்களுக்கு மனக்கு திருப்தி. சில பிரச்சனை உங்களுக்கு சால்வ் பண்ணும். உங்களுக்கு வியாழக்கிழமையில் பசு நெய்யில் தீபம் ஏற்றினாலே உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக ஏதாவது தடைகள் தாமதம் அதெல்லாம் கண்டிப்பாக சரியாகக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது உங்களுக்கு. இதுவே உங்களுக்கு போதும். அதில் எங்கேயும் போக வேண்டிய வேலை கிடையாது. மற்றபடி எல்லா கிரகங்களும் சப்போர்ட் பண்ணாலும் சில விஷயங்களில் நீங்களே கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு அமையுது. உங்களுக்கு உடைய அனுகூலமாக தினம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரை, 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை, 17ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை, 22ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை, 28ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை உங்களுக்கு அனுகூலமான தினங்களை நீங்கள் ஒரு முக்கியமான விஷயங்களை பற்றி பேசணும்னா பேசி முடிவெடுக்கலாம். நல்லபடியாக இந்த தினங்களை உங்களுக்கு அமைப்போது. உங்களுக்கு உங்களுடைய சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம். இந்த 5ஆம் தேதி 7ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் முக்கிய முடிவுகளை கொஞ்சம் எடுப்பதை கொஞ்சம் தவிர்ப்பதும் தள்ளி போடுவதும் நல்லது. அலுவலக இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் பணியில் மேலதிகாரிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. உயர்கல்வி போடைய மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு வியாபாரம் நல்ல ஒரு உற்பத்தியும் நல்ல ஒரு வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக எந்தவித குறையும் இல்லாத ஒரு மாதமாக இந்த ரிஷபத்துக்கு சித்திரை மாதம் அமைகிறது. நன்றி, வணக்கம்.